வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரிய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியோட இன்ட்ரோ பார்க்கலாம். அப்புறம் டைம் இருந்தா கொஞ்சமா ஹிஸ்டரிய படிப்போம். ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வழக்கம் போல வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எழுத மாட்டுது. இங்கு தீர்ந்து போயிருச்சா? ஒன் செகண்ட். ஓகே. வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் ரைஸ் பண்றேன்னா ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட்டுங்க. ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். உங்க லூசன் புக்ல இது இருக்கும். சரிங்களா? எடுத்த உடனே ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் த ஹிஸ்டரி யாரு அப்படின்னா ஹீரோடோட்டஸ். ஹிஸ்டரியோட ஃபாதர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ரெண்டாவது கொஸ்டின், ஒய் டு வி நீட் ஹிஸ்டரி? ஹிஸ்டரி ஏன் தேவைப்படுது? ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஹிஸ்டரி படிக்கிறது மூலயமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. அதையும் தாண்டி ஒய் டு வி நீட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நம்ம ரைஸ் பண்ணா, இப்போ நம்ம ஒரு கண்ட்ரி இல்லைன்னா நேஷனாக இருக்கும். இஃப் யூ ஆர் த நேஷன் ஆர் கண்ட்ரி இருக்கோம்னா அதில் இருக்கிற எல்லா பீப்புளும் எப்போ இணைவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 140 crore இப்போ 140 crore பீப்புள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த எல்லா பீப்புளும் எப்போ இணைவாங்கன்னா ஒன்று காமனாக யாராச்சும் ஒரு எனிமி வந்தால் இணைவாங்க. கரெக்டுங்களா? காமனாக ஒரு எனிமி யாராச்சும் வராங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இணைஞ்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனிமி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்னா சொல்லவே தேவையில்ல. அன்னைக்கு ஃபுல்லாக ஓவரால் இந்தியா வேர்ல்டு கப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு வாரம் அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. கரெக்டா? ஸோ காமனாக யாராச்சும் ஒரு எனிமி வராங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இணைஞ்சிருவோம். வேற யாரு நமக்கு எனிமி அப்படின்னா வழக்கம் போல பாகிஸ்தான், சாரி, சைனாக்காரங்களை நமக்கு எனிமின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வேற எப்படி நம்ம இணைவோம் அப்படின்னா நமக்கு காமனா ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்ணலாம். காமனா ஒரு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணா அதுல நம்ம இணைவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் இந்தியா 20 to 20 இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வல்லரசு ஆயிரும், அதுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா, இதெல்லாம் பொலிட்டிக்கல் அஜெண்டா கிரியேட் பண்ணி இது போயிட்டு இருந்துச்சு. ஃபார் ஏ டைம் வைல் 2020 வந்த உடனே இந்த அஜெண்டா அப்படியே காண போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவ், இன்கிரெடிபிள் இந்தியா, விக்ஷித் பாரத், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது மூலயமா நம்மளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பாங்க. ஓகேங்களா? பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரிங்க. இந்த காமனா நீங்க ஒரு எனிமியை கிரியேட் பண்றது, ஃபியூச்சரை கிரியேட் பண்றது எல்லாமே டெம்பரவரியா நாம அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அது கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? பட் பெர்மனண்டா நாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அது அத எது கிரியேட் பண்ணுதுன்னா இந்த காமன் பாஸ்ட் ஹிஸ்டரி தான் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? எப்படி அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மெம்பர் ஃபேமிலி இருக்காங்க. இப்போ நீங்க இருக்கீங்க. உங்க ஃபேமிலியில ஒரு 5 மெம்பர் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்குமா எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், உங்களை மட்டும் தனியா தூக்கிட்டு உங்களோட பாஸ்ட், அதாவது மெமரி இருக்கு இல்லையா, ஃபுல்லா எரேஸ் பண்ணிடுறேன். மெமரியை எரேஸ் பண்ணி மறுபடி இதே 5 மெம்பர் ஃபேமிலி உங்க ஃபேமிலியில கொண்டு போய் விடுறேன். உங்களுக்கு என்ன தோணும்? உங்க அம்மா திட்டுறாங்க, யாரா அது லூசு மாதிரி இருக்கு, நம்மளையே திட்டுறாங்க அப்படி தோணும். கரெக்டா? அப்பா ஏதாச்சும் கூட்டு வச்சு அட்வைஸ் பண்றாரு, என்ன தோணும்? பூமரு, எதுக்கு இப்ப நீ கிரிஞ்சா பேசியிருக்க சொல்லிட்டு விஜய் விஜய் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஓவரா அட்வைஸ் பண்ணா அதெல்லாம் தோணும். ஏன்னா நம்மளால அந்த ஃபேமிலியோட கனெக்டே ஆக முடியாது. எது நம்மளை கனெக்ட் பண்ணுதுன்னா அப்பா நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அம்மா நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்கன்னா அவங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட பாஸ்ட். ஸோ இது எதுவுமே இதை எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டா ஒரு ஃபேமிலியிலேயே உங்களால இணைய முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபேமிலியில என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட அக்கா, என்னோட தங்கச்சி, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த பாஸ்ட். சரிங்களா? அதே போல ஆல் ஓவர் இந்தியா அதுல நாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குறது இல்லையா? அது இதுக்கு முன்னாடி
இந்த கண்ட்ரிக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாக்ரிஃபைஸால தான் நம்ம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொபிஸ்டிகேஷன், நீங்க காலையில எந்திரிச்சு ஈவினிங் வரலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய உரிமைகள், நிறைய விஷயம் நீங்க அனுபவிப்பீங்க. அதுக்கெல்லாம் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட்ல நம்மளோட லீடர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குது. சரிங்களா? அப்போ ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா ஹிஸ்டரி நமக்கு தேவைப்படுது. ஸோ ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படி சொல்லுவாங்க. சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகும். நம்ம மேபி பாஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். பாஸ்ட்ல நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதனால ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இப்போ மறுபடி அதே விஷயம் நடக்கும்போது அந்த மிஸ்டேக்கை நம்ம தவிர்க்கலாம். ஹிஸ்டரியை நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சில மிஸ்டேக்ஸை நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்காகவும் ஹிஸ்டரி தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் எதுக்கு நம்ம ஹிஸ்டரியை படிக்கிறோம் சொல்லிட்டு ஏதாச்சும் ரீசன் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹிஸ்டரியை எப்படி படிக்கணும்? ஹிஸ்டரின்னு இல்லை, என்டையர் இந்த ஜிஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா என்ன இன்னும் எரேஸ் ஆயிடுச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்களா, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்களா, சிஜிஎல் படிக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா யூபிஎஸ்சி படிக்கிறீங்களா? இப்போ நீங்க வந்து ஆர்ஆர்பி படிச்சீங்கன்னா எந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபேக்ட்ஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் இருக்குல்ல, இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபேக்ட்ஸ் பிளஸ் கான்செப்சுவல் நாலேஜும் கொஞ்சம் வேணும். இதுல வந்து பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சா போதும். பட் இதுல கொஞ்சம் கான்செப்சுவல் நாலேஜ் தேவை. சரிங்களா? கண்டென்ட் இல்ல கான்செப்சுவல் நாலேஜ் சொல்லி அதை நீங்க பார்க்கணும். யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்செப்சுவல் நாலேஜ் தான் தேவை. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க, எப்படி அதை வந்து அனலைஸ் பண்றீங்க, அதை தான் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்களே தவிர ஃபேக்ட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோவா செக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை மட்டும் படிச்சா போதும் யூபிஎஸ்சியை பொறுத்தளவு. ஓகேவா? ஸோ நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை அப்படிதான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். இப்போ சில பேர் ரயில்வே படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா ஃபேக்ட்ரியில ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்க யோசிப்பாங்க, நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியுமே, எல்லாத்தையும் படிச்சிட்டேன், ஆனா மார்க் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ரீசன் என்னன்னா ஃபேக்ட். ஸ்டாட்டிக் ஜிகேல அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஆர்ஆர்பி தான் படிக்கிறீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப 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 ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே எது சார் சொல்லி கேட்டீங்கன்னா நான் படிக்கும் போதே சொல்லுவேன், இதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட்டு, இதெல்லாம் அப்படியே ஏதாச்சும் ஹிண்ட் வச்சு மைண்ட்ல ஏத்திக்கோங்க சொல்லி சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு ஒரு ஓவரால் வியூ, ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்டரியை மொத்தம் மூணா பிரிப்பாங்க. ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. ஒரு கன்சைஸ் வியூ உங்களுக்கு தெரியணும். நான் ஒரு பெரிய பெரிய ஏரியா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, மினி சாப்டர்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பல்க் பிளாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். இப்போ ஏன்ஷியன் இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா லித்திக் பிளஸ் வேதிக் ஏஜஸ் சொல்லுவாங்க. லித்திக் பிளஸ் வேதிக் ஏஜஸ், இதுக்கு நடுவுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் லித்திக் ஏஜ் படிப்போம். லித்திக்னா வந்து பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக், மீசோலித்திக், அப்புறம் வந்து நியோலித்திக், சால்கோலித்திக். அதாவது மனுஷன் கல்லை ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணி கல்லை வந்து டூலா யூஸ் பண்ணுவான். ஸோ அவன் எப்படிலாம் யூஸ் பண்ணனா அப்படி சொல்லிட்டு நம்ம இதை படிப்போம். அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். இண்டஸ் ரிவர் இருக்குல்லையா, அதை சுற்றி ஒரு சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். அதை பத்தி படிப்போம். அப்புறம் வேதாஸ் இருக்கு இல்லையா, ரிக் வேதா, அந்த ஏஜஸ் வந்து படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், மகதா எம்பையரை பத்தி மெயினா படிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மௌரியன் எம்பையர். ஓகேங்களா? மகதா, நெக்ஸ்ட் மௌரியன் எம்பையரை பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் மெயின் பிளாக் பார்த்தீங்கன்னா குப்தா பீரியட். குப்தா, லேட்டர் குப்தா. ஓகேங்களா? ஏன்ஷியன் இந்தியாவில் மொத்தமாக நம்ம படிக்க வேண்டியது ஒரு இதெல்லாம் கவர் பண்ணினா ஓரளவுக்கு ஏன்ஷியன் இந்தியா முடிஞ்சு, இதான் மேஜர் பிளாக் சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், மீடியவல் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இதில் வந்து மெயின் பிளாக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டே ரெண்டு பிளாக் தான். ஒன்று டெல்லி சுல்தானட், ஒன்று டெல்லி சுல்தானட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகல்ஸ்.
ஓகேவா? இந்த டெல்லி சுல்தானட்டுக்கும் இதுதான் ஒரு ரெண்டு பெரிய மெயின் பிளாக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ரீஜனல் கிங்டம் விஜயநகர் எம்பையரும் பாமினி கிங்டமும் வரும். இதெல்லாம் வந்து வேணா தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு எப்படி சொல்றது, மைண்ட் மேப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து முகலை பொறுத்தளவுக்கு லேட்டர் முகல் நீங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடர்ன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இதுல ஒரு மூணு பிளாக் இருக்குங்க. ஓகேவா? ஒன்னு ரீஜனல் கிங்டம் இல்லைன்னா ப்ரொவிஷனல் கிங்டம் சொல்லுவாங்க. ப்ரொவிஷனல் கிங்டம். நெக்ஸ்ட் யூரோப்பியன் அரைவல், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினர் அரைவல் சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க. எப்படிலாம் எந்தெந்த இடத்தெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படி சொல்லி படிக்கணும். மூணாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஐஎன்எம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாடர்ன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த மூணு பிளாக் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு இதை அப்படியே எழுதி மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எதெல்லாம் கவர் பண்ணுறேனோ, ஓகே இந்த ஏரியா நம்ம கவர் பண்ணிட்டோம், இந்த ஏரியா கவர் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. பிகினராக இருந்தா நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு இல்லை சார் எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரியும், ஆல்ரெடி ஒன்ஸ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்த ஏரியால இருந்து தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். வாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் செகண்ட். வந்துருச்சா? ஓகே. ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, என்டையர் ஹிஸ்ட்ரியுமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சொல்லுவார் இல்லையா, நம்ம வாழணும்னா யாரை வேணா எத்தனை பேரை வேணா போட்டு தரலாம் சொல்லிட்டு, அந்த மாதிரி என்டையர் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு குரூப் இல்லைன்னா ஒரு பர்சன் இருக்குதாண்டி யாரை வேணா எத்தனை பேரை வேணா போட்டு தள்ளுவாங்க. பட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த பாட்டில் மட்டும்தான் நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நம்மளோட கண்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையே விடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது ஒரு ஸ்பெஷலுங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு 1883ல ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் யூனியன் சொல்லிட்டு 1884ல ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த கான்ஃபரன்ஸையும் யூனியனையும் இணைச்சு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்தையும் இணைச்சு தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருவாங்க பாருங்க. இந்தியன் நேஷனல் யூனியன் 1884 வாஸ் ஃபார்ம்டு பை ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம் தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. The National Conference and Indian National Union merged to form the Indian National Congress. ஓகேங்களா? The first meeting of INC. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு பை ஏஓ ஹியூம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஏஓ ஹியூம் அட் கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரித் காலேஜ் ஆன் 28 டிசம்பர் 1885. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைனை அப்படியே படிச்சுக்கோங்க. கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரித் காலேஜ் 1885ல பாம்பேல தான் இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. ஏஓ ஹியூம் வாஸ் எ ரிட்டையர்டு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். இந்த காங்கிரஸே ஸ்டார்ட் பண்ணது ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் தான். ஏன்னா இந்தியன் வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பிரிட்டிஷர் கீழே தான் நம்ம இருந்தோம். ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, அதை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இவர் ஏவோ ஹியூம் என்ன பண்ணுவார், நாங்கள் வந்து பிரிட்டிஷருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவோ ஹியூம் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவார். பட் இன்னர் கோர் உள்ள மீட்டிங்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு கான்சியஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்தியன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். நேஷனலிசம் அப்படிங்கிறத வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் கோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போவாங்க. வெளியில காமிச்சிக்கிறது நாங்கள் பிரிட்டிஷருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏவோ ஹியூம் வந்து இனிஷியலாக அதை ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? மீட்டிங் வாஸ் ப்ரிசைடட் ஓவர் பை உமேஷ் சந்திர பானர்ஜி அண்டு அட்டண்டட் பை 72 டெலிகேட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மீட்டிங்கோட பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது இல்லையா, அது எங்க நடந்துச்சு அப்படின்னா
கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். 1885 பாம்பேல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. WC பானர்ஜி. ஓகேவா? பிரசிடென்ட்டை தான் பேனர்ல வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏஓ ஹியூமுக்கும் பேனருக்கும் உங்களுக்கு குழப்பிடக்கூடாது. ஸோ இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டெண்டட் பை 72 டெலிகேட்ஸ். ஃபர்ஸ்டா அந்த மீட்டிங்ல 72 பேர் கலந்துருக்காங்க. ஓகேவா? இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஆர்கனைஸ்டா ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்தவரை இதுதான் ஆர்கனைஸ்டா ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ஆன் அண்ட் ஆல் இந்தியா ஸ்கேல், ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல. இன் 1886 த டெலிகேட் டு காங்கிரஸ் பிகேம் 436. 86 நெக்ஸ்ட் இயரே வந்து பாத்தீங்க அப்படின்னா 436 டெலிகேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 72, அடுத்த மீட்டிங்ல 436. சரிங்களா? The venue of the first meeting was Pune, but it was changed to Bombay due to outbreak of the cholera in Pune. பூனேல காலரா வந்துச்சா, அதனால பாம்பேல இவங்க வந்து மீட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காதம்பினி கங்குலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் கிராஜுவேட் ஆஃப் கல்கத்தா யூனிவர்சிட்டி டு அட்ரஸ் காங்கிரஸ் செஷன் இன் 1889. காதம்பினி கங்குலி அப்படிங்கிற ஒரு இவங்க வந்து பிரசிடென்ட் கிடையாது, ஜஸ்ட் 1889ல காங்கிரஸ் செஷன்ல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க பேரை பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் உமன் யார் அட்ரஸ் பண்ணாங்க இதுதான் கேட்பாங்க RRB எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. சேஃப்டி வால்வ் தேரி. பிரிட்டிஷர் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்கியூ தட் ஹியூம்ஸ் மெயின் பர்பஸ் வாஸ் டு ப்ரொவைடு சேஃப்டி வால்வ். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பிரிட்டிஷர்கிட்ட போயிட்டு நான் நான் ஒரு பிரிட்டிஷர் தான், ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்தியனை கொஞ்சம் பேரை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷர்கிட்ட சொல்லிட்டு இங்கே வெளியில் நேஷனலிசமை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏஓ ஹியூம் வந்து ஆக்டர்ஸ ஒரு சேஃப்டி வால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சேஃப்டி வால் தேரி சொன்னது யாருன்னா லாலா லஜபதி ராய். ஏஓ ஹியூம் வந்து ஒரு சேஃப்டி வால்வ் ஆக்ட் ஆனாரு அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய். அதே போல லைட்னிங் கண்டக்டிங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் கோபாலகிருஷ்ண கோகுலே நினைக்கிறேன். லைட்னிங் கண்டக்டர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது போல கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிட்டு RC தத்துன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது லாலா லஜ்பத் ராய் அவர் தான் வந்து இந்த சேஃப்டி வால் தியரியை சொல்லுவாரு. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அப்போசிஷன் டு காங்கிரஸ் பை சையத் அகமது கான், ராஜா சிவ பிரசாத் ஆஃப் பனாரஸ் அண்டு லார்டு டஃப்ரின். ஸோ இதை யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்கன்னா சையத் அகமது கான் பின்னாடி நம்ம படிப்போம், ராஜா சிவ பிரசாத் ஆஃப் பனாரஸ், டஃப்ரின் அப்போதைக்கு லார்டா இருந்த, அதாவது வைஸ்ரேயா இருந்த டஃப்ரின் வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த காங்கிரஸ் அதோட பிரசிடென்ட் யாரு, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேங்க. ஒரு பக்காவான ஸ்டாட்டிக் ஜிகே. நீங்க என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்டான பிரசிடென்ட் படிச்சு முடிச்சுட்டு இம்பார்ட்டன்டான காங்கிரஸ் செஷனு அதோட பிரசிடென்ட் எல்லாத்தையும் தனியா எழுதி வச்சு படிங்க. இதுல இருந்து நிறைய கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. மேபி நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்னு கூட இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க, குயிக் டைஜஸ்ட் ஒரு ரொம்ப 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 கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் INC WC பானர்ஜி நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1885ல பாம்பேல கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜில் இது நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். அதே ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. கீழே இருக்கு போல சரோஜினி நாயுடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட். 1925 செஷனுங்க. 1925ல இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட், முஸ்லீம் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தையப்சி. இவர் வந்து தேர்டு மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ருதீன் தையப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்டாக இருப்பார் 1888ல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட். ரெண்டாவது மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டாக இருப்பார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்சி பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 18 ரெண்டாவது மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 86ல மீட்டிங் நடக்குது. ஆமாம், செகண்ட் மீட்டிங் 86ல நடக்கும். அதில் அவர் பிரசிடெண்டாக இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் இல்லைனா ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பிரசிடென்ட் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
காந்தி பிகேம் த பிரசிடென்ட். காந்தி எப்போ பிரசிடெண்டா இருந்தானா 1924 பெல்கம் செஷன்ல இவர் பிரசிடெண்டா இருப்பாரு. ஜவஹர்லால் நேரு 1929 லாகூர் செஷன். பூர்ண ஸ்வராஜ் எப்போ கொண்டு வந்தாங்க சொல்லி கேட்டாங்கன்னா இந்த லாகூர் செஷன்ல தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் எப்போ பிரசிடெண்டா இருக்காங்கன்னா 38ல. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 அண்ட் 39 ரெண்டு செஷன்லயும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டா இருப்பாரு. ஹரிபுரா செஷன் திரிபுரா செஷன் சொல்லுவாங்க 1939லையும். திரிபுரா செஷன் சொல்லுவாங்க திரிபுரின்னு வச்சுக்கோமா. இந்த செஷன்லையும் இவர் தான் வந்து பிரசிடெண்டா இருப்பார். ஓகேங்களா, ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்க வந்து அதான் என்டையரா படிக்கும்போது நிறைய கவர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இதை சும்மா இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஜேபி கிருப்பள்னி ஐஎன்சி பிரசிடென்ட் அட் இண்டிபெண்டன்ட் ஆகும்போது இவர் பிரசிடெண்டா இருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க். மாடரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் நேஷனல் யூனிட்டி. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த நேஷனலிசம் இல்லைனா வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது, அந்த ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதில் தான் ஒர்க் பண்ணி அதை நோக்கி தான் வந்து உங்களோட பயணம் இருந்திருக்கு. ஓகேவா. உங்களோட அந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் அஜிடேஷன், ப்ரேயர் பெட்டிஷன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மெத்தட்ஸ் வந்து ட்ரிபிள் பி அப்படி சொல்லுவாங்க. ப்ரேயர் பெட்டிஷன் ப்ரொட்டஸ்ட். ஓகேவா. ப்ரேயர் பெட்டிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் அஜிடேஷன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட். பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரிபிள் பி அப்படிங்கிறதா அவங்களோட மெத்தட். ஓகேவா. தே சக்சீடட் இன் பாசிங் த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் நம்ம ஃபுல்லாகவே படிப்போம், பின்னாடி தான் வரும். ஸோ இப்போ சும்மா பார்த்துக்கோங்க. விச் அலவுட் சம் மெம்பர் டு பி இன்டைரக்ட்லி எலெக்டட் பை இந்தியன்ஸ் பட் கீப்பிங் த அஃபிஷியல் மெஜாரிட்டி இன்டாக்ட். ஸோ சில மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இவங்களோட சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. எங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இன்டைரக்டா எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இவங்களோட சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த கவுன்சில் ஆக்ட்லாம் பின்னாடி படிப்போம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இப்போ படிச்ச வரலைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்தளவுக்கு கான்ஃபரன்ஸையும் யூனியனையும் இணைச்சு 85ல பாம்பேல ஓப்பன் பண்றாங்க. டேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. டபிள்யூசி பானர்ஜி தான் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 72 டெலிகேட்ஸ், செகண்ட் மீட்டிங்ல 436 டெலிகேட்ஸ். ஓகேவா. இதுல சேஃப்டி வால் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா ஏஓ ஹியூமை சொல்லுவாங்க. அந்த தியரியை சொன்னது லாலா லஜ்பதி ராய். அவரோட புக்கு யங் இந்தியா நினைக்கிறேன். சம்திங் வரும், பின்னாடி வரும், பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு அப்போஸ் பண்றது யாருன்னா சையத் அகமது கான் டஃப்ரீன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து நீங்கள் எழுதி படிக்க போறீங்க. இப்போ சும்மா இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மாடரேட் லீடர்ஸ். யார் யாரெல்லாம் மாடரேட் லீடராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஓ ஹியூம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளு. தாதாபாய் நவ்ரோஜி, இவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனு. ட்ரெயின் வெல்த் தியரி சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. இதுவும் பின்னாடி படிப்போம், இருக்கு வாங்க. நெக்ஸ்ட் பத்ருதீன் தையப்சி. இந்த பேரை இப்பதான் படிச்சோம். எங்க படிச்சோம், யாராவது ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பத்ருதீன் தையப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் சொல்லிட்டு இங்க படிச்சோம். கரெக்ட்டுங்களா. நெக்ஸ்ட் எம்ஜி ரனடே, டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி, இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இங்க இப்பதான் படிச்சோம். எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பெரோஷா மேத்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளு. இந்த சுரேந்திரநாத் பானர்ஜியும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆள் தான். இவங்கெல்லாம் யாரு மாடரேட் லீடர் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம பார்த்துக்குவோம். ஏஓ ஹியூமு, தாதாபாய் நவ்ரோஜி, பத்ருதீன் தையப்சி, எம்ஜி ரனடே அப்பப்போ வருவார், டபிள்யூசி பானர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் பானர்ஜி, பெரோஷா மேத்தா. ஓகேவா. நெக்ஸ்ட் வேற மதன் மோகன் மால்வியா. நமக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் அங்கங்க படிச்ச பேர் தேஜ் பகதூர் சப்ரு, இவர் அப்பப்போ படிப்போம். நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஆன ஆளு. ஆனந்த் மோகன் போஸ். நெக்ஸ்ட் தினேஷ் வச்சா இருக்காங்க. ராஷ் பிஹாரி கோஷ் 1906 செஷன்ல இவர் வந்து பிரசிடெண்டா இருப்பாரு. ராஷ் பிஹாரி கோஷ். ஆக்சுவலா ராஷ் பிஹாரி போஸ், ராஷ் பிஹாரி கோஷ், போஸ் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும். இதை குழம்பிடாதீங்க, நான் பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் மோகன்லால் கோஷ், ஆனந்த் சார்லு, சிஒய் சிந்தாமணி, ஆர்சி தத்து. இவர் தான் வந்து கான்ஸ்பைரசி தேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு.
அதாவது ஏஓ ஹியூம் பண்ணது ஒரு கான்ஸ்பைரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எஸ் சுப்பிரமணியன் ஐயர், ஒன் செகண்ட், கேடி திலாங்கு, மதுசூதன் தாஸ், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் லீடர்ஸ். ஓகேவா? தே ஒர்க்டு டு கிரியேட் எ ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன் டு அரௌஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் நேஷனல் ஸ்பிரிட். இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு நேஷனல் ஸ்பிரிட்டை கிரியேட் பண்றதுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. தே பெர்சுவேடட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் பப்ளிக் ஒப்பீனியன் டு இன்ட்ரடியூஸ் த ரிஃபார்ம் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை போயிட்டு இந்த ரிஃபார்ம்லாம் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க சொல்லிட்டு பெர்சுவேட் பண்ண வச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அதுல இருந்து அரௌண்ட் 1917 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல கொண்டு போவாங்க. ஸோ இது வரலைக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபேஸை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்னு சொல்றாங்க. காஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எதனால இவங்க ரைஸ் ஆகுறாங்கன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த மெத்தட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மாடரேட். மாடரேட்டோட மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதிய அளவில் இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை இவங்கள. நெக்ஸ்ட் growing consciousness about the exploitative character of the பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளாய்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க வந்து உணர்றாங்க. லாஸ் ஆஃப் த பிரிட்டன் இன் போயர் வார்ஸ் 1899 டு 1902. ஸோ இப்போ வந்து போயர் வார், இந்த போயர் வார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போயர் வாரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பிரிட்டிஷருக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவார். அதுக்காக கெய்சர் ஐ ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெய்சர் ஐ ஹிந்த் இந்த போயர் வார் தான். ஸோ போயர் வார் எந்த பீரியட் நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1899 டு 1902. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. கெய்சர் கெய்சரான்னு தெரில. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொஞ்சம் எழுதிக்கோங்க. கெய்சரை ஹிண்ட் இல்லைன்னா பின்னாடி வரும். இது வந்து காந்தி ரிட்டர்ன் பண்ணுவார். அப்போ நம்ம படிப்போம். பட் அது எந்த டைமில் கொடுத்துருப்பாங்கன்னா போயர் வார் டைமில். ஓகேவா? போயர் வார் என்ன பண்ணுது, டெமாலிஷ் த மித் ஆஃப் த ஒயிட் மேன் சூப்ரமசி. அவங்களோட ஒயிட் மேன் சூப்ரமசியை மித்தை வந்து உடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷனரி பாலிடிக்ஸ் ஆஃப் த கர்ஷன் யூனிவர்சிட்டி ஆக்ட். இந்த ஆக்ட் எல்லாம் வேணா பார்த்துக்கோங்க. இந்தியன் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் த பிரஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் த பெங்கால். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேவ் த ஐடியா ஆஃப் த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் த சென்ட்ரல் பிளேஸ் இன் த இந்தியன் பாலிடிக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து முக்கியம், அதை வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல எடுத்துட்டு போவாங்க. பட் மாடரேட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து சில ரிஃபார்ம்ஸை மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கு கீழே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் மாதிரி எங்களுக்கு சின்னதா ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்டெப் போயிட்டு எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? மெத்தட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் த ஸ்வதேசி அண்டு பைகாட் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ். சுவதேசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் குட்ஸை யூஸ் பண்ணுறது, நம்ம உருவாக்கின பொருளே நம்ம யூஸ் பண்ணுறது சுவதேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைகாட் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ். ஓகேவா? நான் கோஆப்ரேஷன் வித் பிரிட்டிஷர். மாடரேட்டோட மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பெட்டிஷன், ப்ரேயர், ப்ரொட்டஸ்ட். நெக்ஸ்ட் இவங்களோட மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் குட்ஸை நம்ம யூஸே பண்ணக்கூடாது, அவங்க அதை வந்து பைகாட் பண்ணணும். பிரிட்டிஷர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஏன் இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவாக ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு அந்த டைம் பீரியட்ல வாய்ப்பு இல்லை. ஒரு நடைமுறைக்கு ஏற்றது பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். அதனால இவங்க இதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலக், பிபின் சந்திரபால், சர் அரபிந்தோ கோஷ், சக்கரவர்த்தி போஸ், டி பிரகாசம். இந்த பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நான் பார்த்துக்கோங்க. டி பிரகாசம், சிதம்பரம் பிள்ளை, வஉசி இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டுல இருந்து. ஸோ அவர் தான் சொல்றாங்க. அப்புறம் சக்கரவர்த்தி போஸ் இருக்காரா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். தே வாண்ட் டு டேக் மூவ்மெண்ட் அவுட் சைடு பெங்கால். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரத் ஸ்பிளிட் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. மாடரேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம பெங்காலுக்குள்ளேயே
பெங்காலுக்குள்ள பண்ணா போதும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஓவரால் இந்தியால இந்த மூமெண்ட்டை நம்ம கொண்டு போகணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சூரத் ஸ்பிளிட்டுக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகேவா, நெக்ஸ்ட் வாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் த பெங்கால். Through a royal proclamation, Lord Curzon ordered partition of the Bengal, creating East Bengal and Assam out of the rest of the Bengal. அதான் இப்போ இருக்கிற பங்களாதேஷும் வெஸ்ட் பெங்காலையும் பிரிச்சிருவாங்க. பட் இது எப்போ அப்படிங்கிற டேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. 16th October 1905. ரயில்வே எக்ஸாம்ல இந்த டேட்டா தான் கேட்பான். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை தான் படிக்கணும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பெங்கால் எப்போ பிரிக்கிறாங்கன்னா 16th October 1905. அப்ஜெக்டிவ் வாஸ் டு செட் அப் த கம்யூனல் கல்ஃப் பிட்வீன் த ஹிந்து அண்டு முஸ்லீம். இவங்களோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவினையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும். அது வரைக்கும் அண்ணன் தம்பியா சுற்றி திரிஞ்சிட்டு இருப்பாங்க. எப்போ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க ஹிந்து முஸ்லீம். இது ஃபைனலாக எங்கே போய் முடியும்னா இந்தியா பாகிஸ்தானில் போய் முடிஞ்சிருக்கும். சப்போஸ் இது பண்ணாமல் இருந்தால் மேபி இப்போ நம்ம ஒன்றா இருந்தால் கூட ஒன்றா இருந்திருக்கலாம், இருந்தால் நல்லாவும் இருந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்டர்ட் இட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப்டர் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ், அதாவது மாடரேட் லீடர்லாம் உள்ள வராங்க, மாடரேட் ஃபேஸாக மாறுது. அதான் சொல்கிறாங்க. த பிரிட்டிஷ் said that existing province of the Bengal was too big to be efficiently administered by the single provincial government. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வழக்கம் போல ஒரு கதை சொல்றாங்க. பெங்கால் வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க, அதனால தான் வந்து அதை எஃபிஷியண்டா எங்களால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல, அதனால நாங்க பிரிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாங்க. பட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் த நேஷனலிஸ்ட் ஆஃப் த பெங்கால் firmly opposed the partition. Within Bengal, different section of the population, Zamindar, merchant, lawyer, student, and even women rose up in spontaneous opposition to the partition of their province. பட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இருக்கட்டும், நேஷனலிஸ்ட் ஆஃப் த பெங்காலாக இருக்கட்டும், ஈவன் சமீன்தார், மெர்ச்சன்ட், லாயர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா, divide and rule. The nationalists could see that it was deliberate attempt to divide the Bengal's territory on the religious ground, as far as eastern part of the Muslim will be the majority and for the western part Hindu. அதாவது நேஷனலிஸ்ட் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஹிந்து முஸ்லீமை நீங்க பிரிக்கிறீங்க சொல்லி பார்க்கறாரு. பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, எப்பா இது வந்து பெரிய டெரிட்டரியா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல, அதனால நாங்க பிரிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. பட் உண்மையாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனலிஸ்ட் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க, நீங்க வந்து ஹிந்து முஸ்லீமுக்கு இடையில ஒரு பிரிவினையை உருவாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ரவீந்திரநாத் தாகூர் கம்போஸ் த நேஷனல் சாங் அமர் சோனர் பங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த அக்கேஷன். திஸ் சாங் வாஸ் அடாப்டட் த நேஷனல் ஆந்தம் பை பங்களாதேஷ் 1971. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் நம்மளோட நேஷனல் ஆந்தம் ஜனகணமன இருக்கு இல்லையா, அதை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் வந்து அமர் சோனர் பங்களா. இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. அமர் சோனர் பங்களான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதையும் ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருப்பாரு. அதே போல இந்த ஜனகண மன இருக்கு இல்லையா, இதை எந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஐஎன்சி தானே படிக்கிறோம், எந்த இயர் பாடியிருப்பாங்க, ஐஎன்சி செஷன்ல பாடியிருப்பாங்கன்னா 1911 இதை வந்து பாடியிருப்பாங்க. ஓகேவா, நேஷனல் ஆந்தம் எங்க டைப் பண்ணிக்கலாமா, 1911 கல்கத்தா செஷன். அது கல்கத்தா செஷன். உங்களுக்கு சப்போஸ் நீங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். இப்போ ஜனகணமன இருக்குன்னா எந்த ஐஎன்சி செஷன்ல அதை வந்து ஃபர்ஸ்டா பாடுனாங்க அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கல்கத்தா செஷன், நேஷனல் ஆந்தம் ஜனகண மன அப்படி சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இது எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர். அதே போல ரவீந்திரநாத் தாகூரை பத்தி படிக்கும்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இவர் 2 பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஒன்னு நோபல் பிரைஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நைட்ஹுட். கரெக்ட், இன்னொன்னு நைட்ஹுட். இது எந்த இயர் எதுக்காக வாங்கினாரு இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு நோபல் பிரைஸ், இன்னொன்னு வந்து நைட்ஹுட் வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாரு. இது எந்த இயர் அப்படி சொல்லிட்டு தேடி படிங்க. இப்பயே நான் சொல்லிடுவேன், அதை விட நீங்களா தேடி படிச்சா உங்க மைண்ட்ல நல்லாவே ஸ்டோர் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இப்பயே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் தேடி
படிச்சிருங்க சரிங்களா. நெக்ஸ்ட், ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட். ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் வாஸ் இனிஷியேட்டட் ஆன் 7th August 1905. On the day, a massive demonstration against the partition was organized in the town hall of the Calcutta. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் இல்லைனா ஸ்வதேசி மூவ்மெண்ட், இது எது கேட்டாலுமே 7th August 1905. சரிங்களா. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணுவாங்க. யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேலாம் படிச்சிருந்தா இந்த நேஷனல் ஹேண்ட்லூம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நேஷனல் ஹேண்ட்லூம் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படி சொல்லி கரெக்டாக செக் பண்ணீங்க அப்படின்னா 7th August 1905. ஸோ இந்த டேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி பார்ட்டிஷன் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டேவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து 2 டேட் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் படிச்சதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட் சொல்லியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா 16th October 1905 பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. ரெண்டாவது டேட்டு 7th August 1905. ஓகே, அந்த 2 டேட்டையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பனாரஸ் செஷன் ஆஃப் ஐஎன்சி 1905. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் லீடர்லாம் ஐஎன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமே நம்ம தான் லீட் பண்ணணும். மாடரேட் லீடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு, அவங்க வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது, நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரசிடென்டாவை ஐஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. லால் பால் அண்ட் பால், அதாவது பால கங்காதர் திலகர், லாலா லஜபதி ராய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரபிந்தோ கோஷ், இன்னொருத்தர் இருப்பாரு, திலக் சொல்லிட்டேன், லாலா லஜபதி ராய் சொல்லிட்டேன், பாலகங்காதர திலக். சரி, ஓகே விட்டுருங்க. மூணு மூணு 4 பேர் படிச்சோம் இல்லையா. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்டாக ட்ரை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1905லேருந்தே ட்ரை பண்ணுவாங்க. 1907ல் சூரத் ஸ்பிளிட் நடக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து படிப்போம். 1907ல் உங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையே வரும். ஸோ இதை யார் ப்ரெசீட் பண்ணுறாங்கன்னா ஜிகே கோகுலே. ஃபஸ்ட்டு கால் ஃபார் த ஸ்வதேசி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஐஎன்சி மீட்டிங்கில் ஸ்வதேசி கொண்டு வராங்க, ஸ்வதேசி கால் கால் ஃபார், அதாவது ஸ்வதேசி வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா 1905 செஷன் பனாரஸ். இதை ப்ரெசீட் பண்ணது கோபாலகிருஷ்ண கோகுலே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இதையே இந்த மீட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் கோபாலகிருஷ்ண கோகுலே விட மாட்டார். ஓகேவா. அடுத்து இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாடரேட் லீடர் சொல்லையா, அவரும் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை லீட் பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், மீட்டிங் ஆஃப் ஐஎன்சி அட் கல்கத்தா 7th August 1905. ரெசல்யூஷன் பை காட் பிரிட்டிஷ் குட்ஸ் வாஸ் அடாப்டட். ஸோ இந்த 7th August நம்ம ஆல்ரெடி படித்தோம். பார்ட்டிஷனா ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் சொல்லிட்டு இப்போ தான் படித்தோம். ஹேண்ட்லூம் டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை நான் மைண்டில் வச்சுக்க சொன்னேன். ஸோ இன்னைக்கு தான் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. டு பைகாட் பிரிட்டிஷ் குட்ஸ் வாஸ் அடாப்டட். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸ்வதேசி அண்ட் பைகாட். இட் ஹேட் இட்ஸ் ஆரிஜின் இன் த ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் ஆஃப் பெங்கால். ஸோ ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் இன் பெங்கால் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் படித்தோம் 7th August. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. Massive meetings were held all over Bengal where the Swadeshi or use of Indian goods. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்வதேசி அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் த இந்தியன் குட்ஸ் அண்டு பைகாட்ஸ் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா இந்தியன் குட்ஸை யூஸ் பண்ணிட்டு ஃபாரின் குட்ஸை பைகாட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பப்ளிக் burning of the foreign cloth were organized and shops selling foreign cloth were picketed. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் குட்ஸை யூஸ் பண்ணும், ஃபாரின் குட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபாரின் கிளாஸ் எல்லாம் எரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கிளாத் விற்கிற ஷாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஓகேவா. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்வதேசி மூவ்மெண்ட் வாஸ் எம்பசிஸ் பிளேஸ்ட் ஆன் த செல்ஃப் ரிலையன்ஸ் ஆர் ஆத்ம சக்தி. இந்த வேர்டை பார்த்துக்கோங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் ஆர் ஆத்ம சக்தி. ஸ்வதேசி மூவ்மெண்ட்டோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சக்தி. நம்மளே நம்புறது, செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளை நம்பி நம்ம வந்து போறது, ரூல் பண்றது. ஓகேவா. நெக்ஸ்ட், ஆச்சாரியா பிசி ராய் ஆர்கனைஸ்ட் இஸ் ஃபேமஸ் பெங்கால் கெமிக்கல் ஸ்வதேசி ஸ்டோர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெங்கால் கெமிக்கல் ஸ்வதேசி ஸ்டோர் அதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா
ஆச்சாரிய பிசி ராய். இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் had several consequences like flowering of the nationalist poetry, journalism, self-reliance and opening many national education institute. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. The Nationalist Education Institute were found Bengal Technical Institute, Bengal National College. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிசி பால் பாலகங்காதர பிபின் சந்திர பால் அண்டு சிதம்பரம் பிள்ளை லீட் வந்தே மாதரம் மூவ்மெண்ட் இன் மெட்ராஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ்ல வந்தே மாதரம் மூவ்மெண்ட் இது அப்படியே பார்த்துக்கோங்க. மெட்ராஸ்ல லீட் பண்ணியிருக்காங்க. லாலா லஜபதி ராய் அண்டு அஜித் சிங் லீட் த மூவ்மெண்ட் இன் பஞ்சாப். சையத் ஹைதர் அலி ராசா இவர் வந்து டெல்லியில வந்து ஒரு மூவ்மெண்ட்டை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. லாலா லஜபதி ராய் அஜித் சிங் பஞ்சாப்ல மூவ் பண்றாங்க. இப்போ வந்து பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் லாலா லஜபதி ராய் அப்படின்னா பஞ்சாப் சொல்லிட்டு அவரு கூட அஜித் ஆக்டர் தலை அஜித் வந்து இருக்காரு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அது செய்யர் ஹைதர் அலி ராசா. ராசா அப்படின்னா அவங்க டெல்லியில இருப்பாங்க. ஸோ செய்யர் ஹைதர் அலி ராசா அப்படிங்கிறவரு டெல்லியில இருக்காரு. டெல்லியில ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்றாரு. ஓகேவா? அவ்வளோதாங்க. சுவதேசி மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து நம்ம முடிச்சாச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் த முஸ்லீம் லீக். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் த மாட்ரேட் ட்ரிபிள் பி, மெத்தட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்வதேசி நான் கோஆபரேஷன் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லால் பால் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வதேசி அப்படிங்கிறதே எதனால ஸ்டார்ட் ஆகுதுன்னா பெங்கால பார்ட்டிஷன் பண்றாங்க. அதனால தான் வந்து ஸ்வதேசி ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ பண்ணாங்கன்னா 16th October 1905ல பண்றாங்க. பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, பெங்கால் பெருசா இருக்கு, எங்களால அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. பட் நேஷனலிஸ்ட் இல்ல, நீங்க வந்து இந்து முஸ்லீம்க்கு இடையில பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பீரியட்ல ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனர் பங்களா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து எழுதியிருக்காரு. இது பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்ன பண்றாங்க, பெங்கால பார்ட்டிஷன் பண்றாங்க. அதனால ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிரியேட் பண்றாங்க. எப்பனா 7th August. இதுல இருந்தா அப்படியே ஸ்வதேசி அப்படிங்கிற மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை எப்போ ஐஎன்சி கொண்டு வராங்க அப்படின்னா 7th August 1905. இந்த மீட்டிங்கோட பிரசிடென்ட் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே, பனாரஸ் செஷன். இதை தெளிவா படிச்சுக்கோங்க. இதான் இப்போ வந்து பார்த்துருக்கோம் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இப்போ நீங்க வந்து படிச்சு வச்சிருங்க. நம்ம ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.